வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்துக்கிற போகிறோம். என்ன பகிர்ந்துக்கிற போகிறோம்னா, நான் இருக்கிறது ஆவடையார் கோவில், அறந்தாங்கியில் இருக்கிற ஆவடையார் கோவிலில் தான் இருக்கிறோம். இந்த ஆவடையார் கோவில் மாணிக்கவாசகர்னால் கட்டப்பட்டது, மாணிக்கவாசகர்னால் உருவாக்கப்பட்டது. மாணிக்கவாசகர்னால் உருவாக்கப்பட்ட 3 கோவிலை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். பட்டுக்கோட்டை பக்கத்தில் பொது ஆவடையார் கோயில், பொதுவாக நின்று திருப்பு வணங்கினால பொது ஆவடையார் கோயில், பரக்கலக்கோட்டை அந்த ஊர் பேர். அடுத்தபடியாக ராஜாம்படம், அதாவது அதிராம்பட்டினம் பக்கத்தில் கொள்ளுக்காடு சின்ன ஆவடையார் கோவில், அங்கே மாணிக்கவாசகர் லிங்கமாக வழிபட்ட ஸ்தலம். அடுத்தது அங்கேருந்து காசு கொடுத்து கோயிலை கட்ட சொன்னது பெரிய ஆவடையார் கோயில். இந்த மாதிரி 3 ஆவடையார் கோயில் இருக்குது. இந்த 3 ஆவடையார் கோயிலும் மாணிக்கவாசகர்னால உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே 3 ஆவடையார் கோயில் இருக்கிற இடம் நம்ம இங்கே நிற்கிற பெரு ஆவடையார் கோயில் தான். சின்ன ஆவடையார் கோயிலில் மட்டும்தான் லிங்கம் இருக்கும். 2 திரிவேணி சங்கமும் இருக்குது, 2 அக்கினி இருக்குது. திரிவேணி சங்கம் சொன்னாலே 2 அக்கினி இருக்குது, 2 கண்கள் மாதிரி. அக்கினி 6, அக்கினி தீர்த்த கடல். மாணிக்கவாசகர் குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணது. மாணிக்கவாசகர் குதிரைக்கு கொள்ளு கொடுத்தனால அந்த ஊர் பேர் கொள்ளுக்காடு. மாணிக்கவாசகர் காசு கொடுத்து பெரியாவடையார் கோவில் கட்ட சொன்னது, குதிரை வாங்கின காசுக்கு ராஜா தண்டிக்க வந்துட்டாரு. நிறைய பிடிச்சி குதிரையாக காட்டினாரு. அதே ஊர் தான் எல்லாமே சின்னாவடையார் கோயில். சின்னாவடையார் கோயிலே மாணிக்கவாசகர் தங்கிவிட்டார். கண்ணீர் விட்ட இடம், இறைவன் இமயமலையில் கண்ணீர் விட்டனால தான் உத்தராட்சம் வந்தது. உத்தராட்சம் மாணிக்கவாசகர் கண்ணீர் விட்டனால தான் 2 அக்கினி வந்தது. தாய் வழி கருவறை, நம்ம இறந்துட்டால் அதுக்கு ஒரு வழி இருக்கும், அதுதான் சூரியனோட பார்வை. 2 அக்கினி திரிவேணி சங்கமம். மாணிக்கவாசகரை வணங்கினால் மோட்சம், ஒரு மாணிக்கவாசகரோட ஒரு மோட்சம் கிட்டும். அதான் 3 கோயிலையும் நடந்து தரிசனம் பண்ணணும். பெரிய ஆவடையார் கோயிலையும், சின்ன ஆவடையார் கோயிலையும், பொது ஆவடையார் கோயிலும். இது திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு பெரிய ஆவடையார் கோயிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா மத்தியானம் சின்ன ஆவடையார் கோயிலுக்கு வந்துடுவீங்க. நைட்டுக்கு பொது ஆவடையார் கோயில் தரிசனம் பண்ணிடலாம். மாணிக்கவாசகர் அது அருள் கட்டாயம் கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கணும். இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு சின்ன கருத்து. இதில் ஏதோ பிளே கிளே இருந்ததுன்னா மன்னிச்சு விடுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். சிவாய நம.